இருக்கின்றோம். தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அரசியல் கட்சிகளை பற்றி பொதுவாக இன்றைய இளைஞர்களின் பார்வை எப்படி இருக்கிறது? குறிப்பாக நான் பார்ப்பது எப்படி என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அரசியலை, மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதில் இருந்து சற்று வழி தடமாறி ஏதோ அரசியலை ஒரு ஒரு தொழிலாக செய்கின்றார்கள் என்கின்ற அந்த மனநிலை தான் தற்போதைய இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. இந்த பொது வேட்பாளர் என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உங்களுடைய பார்வையில் விளக்குங்களேன். தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அல்லது எதிர்கால அரசியல் செயற்பாடுகளுக்கு எங்களுடைய மக்களினுடைய அரசியல் வலிமையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தளமாகவே நான் அதை பார்க்கின்றேன். அதன் காரணமாக எங்களுடைய அமைப்பு சார்ந்த ஆதரவினையும் சிவில் சமூகங்களுக்கு நான் வெளிப்படையாக வழங்கி இருக்கின்றேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் பயணிக்க வேண்டுமா அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதலில் மக்கள் பயணிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இளையவர்களாகிய உங்களிடம் ஏற்படவில்லையா? அரசியல் என்பது எப்பொழுது மக்களுக்கானதான, அது மக்களை வழிபடுத்துவதாக இருக்க வேண்டும். நாங்கள் தற்காலத்தில் எந்த ஒரு இடத்திலும் எங்களுடைய அரசியல் வலிமையை நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் அதை நிரூபிக்க தவறி இருக்கின்றோம். ஆகவே படிப்படியாக தமிழ் தேசிய பரப்பினுடைய அரசியல் உறுதித்தன்மை என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகவே இந்த தமிழ் தேசிய பரப்பினுடைய அரசியல் உறுதியை நாங்கள் எவ்வாறு ஏற்படுத்துவது என்று சிந்திக்கின்ற போதுதான் ஒரு மாற்று வழியாக தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்தி அதிலிருந்து எங்களுடைய மக்களினுடைய அரசியல் உறுதித்தன்மையை நாங்கள் பேண முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்துக்கு ஆதரவை நான் வழங்கி இருந்தேன். தொடர்ச்சியாக அதில் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த தளத்தில் என்னுடைய முழுமையான பங்களிப்பு நான் வழங்கியிருக்கேன். கடந்த வாரம் சுஹாஸ் அவர்களுடைய செவ்வியின் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்பு என்பது ஆபத்து இல்லாதது என்றும் பொது வேட்பாளரில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் சிலவற்றையும் சுட்டி காட்டியிருந்தார். நான் தனிப்பட்ட முறையில் மதிப்புக்குரிய திரு சுஹாஸ் அவர்களிடம் மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். ஆனால் அவர் கூறிய அந்த ஆபத்து தொடர்பாக அவர் கூறிய அந்த விடயங்களில் எனக்கு சற்று முரணான உடன்பாடற்ற கூற்றுக்களாகவே நான் அதை பார்க்கின்றேன். ஏனென்றால் மதிப்புக்குரிய சுஹாஸ் அவர்கள் கூறுகின்ற போது ஒன்றை கூறியிருந்தார். முதலாவதாக கூறுவது மக்களை உசுப்பேற்றி நாங்கள் தேர்தல், அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு மக்களை அழைத்து வரப் போகின்றோம், அதனூடாக வாக்களிக்கின்ற வீதத்தை நாங்கள் கூட்டப் போகின்றோம், அதிலிருந்து 2ஆம் 3ஆம் அந்த தெரிவுகளை நாங்கள் மாற்றி வேற்று நபர்களுக்கு அளிப்பதற்குரிய அந்த வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருந்தார். நான் நினைக்கின்றேன், உண்மையில் வாக்குச்சாவடிகளை நோக்கி மக்களை அதிக அளவில் திரட்சியாக்குவது என்பது நான் அதை மக்கள் நலன் சார்ந்து, எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து சாதகமாகவே அதை பார்க்கின்றேன். ஏனென்றால் வாக்களிக்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது, தமிழ் மக்களினுடைய வாக்களிக்கின்ற எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது ஒட்டுமொத்த 51% பெற வேண்டிய அந்த வீதாசாரம் என்பது, அந்த வாக்குகள் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும். ஆகவே அதனூடாகவும் நாங்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும். என்னென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு மக்களை நாங்கள் கோருவது, அதனூடாக மக்களை அதிக அளவில் வாக்குச்சாவடிகளை நோக்கி நகர்த்துவது என்பது, இதனூடாக தெற்குக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும். ஆகவே அவர் இரண்டாவதாக கூறுகின்ற விடயம் என்னென்றால், 2வது அல்லது 3வது வாக்குகளை மாற்று தரப்புகளுக்கு செலுத்த முடியும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால், அதை எங்களுடைய சிவில் சமூக கட்டமைப்புகள் அதை தெளிவாக கூறுகின்றது. 2வது 3வது விருப்பு வாக்குகளுக்கே அங்க கதைக்கு இடமில்லை. நாங்கள் ஒரு வாக்கைத்தான் செலுத்த போகின்றோம். அந்த ஒரு வாக்கையும் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு செலுத்த போகின்றோம். அதனூடாக எங்களுடைய வாக்கு அளிக்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க முடியும். அந்த அதிகரிப்பதனால்
கட்டாயமாக பெற்றுக்கு அந்த 51% பெறுவது என்பதில் ஒரு சவால் மிக்க விடயத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அந்த பாங்கிலே தான் சிவில் சமூகங்கள் சிந்திக்கின்றன. இந்த 2வது 3வது தெரிவுகளை ஏன் செய்யக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழர்களுடைய அரசியல் பலம் என்பது முற்றுமுழுதாக கட்சிகளை நோக்கியே அதை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த 15 வருடங்களில் தமிழ் மக்களுக்கு தீர்வு, அதாவது தமிழ் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு பாதையில் எந்த ஒரு முன்னகர்வையும் நாங்கள் பார்க்கவில்லை. வெறுமனே கட்சி அரசியலினூடாக கட்சிகள் தங்கள் கொள்கை ரீதியாக துண்டாடப்பட்டு மக்களையும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு உடன்பட வைத்து மக்களையும் எந்த கொள்கைக்கு மக்கள் இருக்கின்றது என்ற குழப்ப நிலைக்கு உள்ளாக்கி மக்களையும் துண்டாடி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழர்களுடைய தீர்வு பயணத்தில், எங்களுடைய மக்களினுடைய தீர்வு பயணத்தில் எந்த ஒரு முன்னேற்றப்பாடுகளும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. ஆகவே அந்த முன்னேற்றப்பாடான நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற தளத்தை தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்கின்ற அந்த தோற்றப்பாடு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்களுக்கு ஒரு மனச்சளிப்பு, அரசியல் ரீதியாக ஒரு மனச்சோர்வு வந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு அரசியல் ரீதியாக பணம் இழந்த மக்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் என்கின்ற அந்த மனோநிலைக்கு கடந்த 15 வருடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆகவே 15 வருடங்களாக முன்னர் 2009க்கு முற்பட்ட காலத்தை விடுங்கள், அது ஒரு யுகம். ஆனால் 2009க்கு பின்னர், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்னரான அந்த காலப்பகுதியில் எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் வலிமையற்ற மக்களாக, தங்களுடைய வாக்குகளுக்கு எந்தவித பலனுமற்ற மக்களாக மாற்றப்பட்டுள்ளோம் என்ற மனநிலை இருக்கின்றது. ஆனால் 3 தேர்தல்களில் எங்களுடைய மக்கள் அந்த வாக்குகளை செலுத்தி இருக்கின்றனர். ஆகவே எங்களுடைய மக்கள் அந்த வாக்குகளை செலுத்தியதற்கு எந்த ஒரு பலனும் அனுபவிக்கவில்லை. அதனால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துகின்ற சிவில் சமூகங்கள் தெளிவாக கூறுகின்றது, மக்கள் கடந்த 3 அதிபர் தேர்தல்களில் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வாக்குகள் எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான தீர்வு தளத்தையும் பலப்படுத்தவில்லை. அதனால் நாங்கள் 2வது 3வது வாக்குகளை நாங்கள் செலுத்துவதில்லை என்ற அந்த முடிவுக்கு சிவில் சமூகங்கள் வந்திருக்கு. இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கின்ற அதே வேளை தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக எங்களுடைய மக்களினுடைய வாக்குகளை திரட்சியாக்கி ஒரு இனமாக, ஒரு தேசிய இனமாக நாங்கள் தனித்து நிற்கின்றோம் என்பதை காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த இடத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த வாரம் துண்டு பிரசுரங்கள் மூலம் பகிஷ்கரிப்பு என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று துண்டு பிரசுரங்களை மக்கள் மத்தியில் சென்று விநியோகிக்கின்ற செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் பொது வேட்பாளர் பற்றிய பரப்புரை என்பது எப்படி செய்யப்பட போகிறது, எப்படி மக்களுக்கு இந்த தெளிவூட்டலை இந்த செவிகளுக்கு அப்பால் தெரிவிக்க போகிறது என்ற வகையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையில் மக்களிடம் இந்த கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறீர்கள்? தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயம் எங்களுடைய மக்களுக்கு புதிய விடயம். அரசியல்வாதிகளுக்கு அல்லது அரசியல் ரீதியாக பரம்பரையாக அரசியலை செய்து வருபவர்களுக்கு அது பழையதாக இருந்தாலும் பாமர மக்களுக்கு இந்த போக்கு புதியது. அதனால் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பாமர மக்களினுடைய புரிதல் என்பது மிக குறைவாகவே காணப்படும். இலங்கை நாட்டில் நாங்கள் ஜனாதிபதியாக வர முடியுமா? உண்மையில் வர முடியாது. ஆனால் எங்களுடைய மக்களினுடைய அரசியல் பலத்தை அதிகரிக்க முடியும் என்கின்ற அந்த வாக்கு பலத்திற்கு ஒரு பெறுமதியை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அந்த பாங்கு, அந்த புரிதல் மக்கள் மத்தியில் வருகின்ற போது, அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற போது கட்டாயமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வெற்றி அடையும். எங்களுடைய மக்கள் அதை உதாசீனப்படுத்த